Good evening, Terzaghians. Hydraulics and water resources engineering உள்ள இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன் மூணுமே கவர் ஆகும். மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்க போது, ரொம்ப ட்விஸ்டடாக எதுவுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் சூடோபிளாஸ்டிக் நான் யூட்டரைன் ஃப்ளூயிட் த அப்பரண்ட் விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபர்மேஷன் டேட்டா, டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபர்மேஷன் டேட்டா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஃபர்மேஷன் டேட்டா, டிக்ரீசஸ் வித் டைமா அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூட்டோனியன் அப்படின்னாலே அது வந்து என்னது, இட் ஒபேஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி நமக்கு தெரியும். ஸோ ஒபே பண்ணாத ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் நியூட்டோனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம சூடோபிளாஸ்டிக் டைலட்டன்ட் 2 இருக்குது. அண்ட் வேறஸ் நமக்கு வந்து இந்த ஈல்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ரியோபெக்டிக் திக்ஸோட்ரோபிக்லாம் பிரிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக உள்ளதில் பார்த்தீங்க அப்படின்னா சூடோபிளாஸ்டிக் டைலட்டன்ட் இது ரெண்டுலையுமே வந்து அப்பரண்ட் விஸ்காசிட்டியை பொறுத்து நீங்கள் பார்க்கும்போது சூடோபிளாஸ்டிக்ல வந்து என்ன ஆகுது, அப்பரண்ட் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகுது வித் இன்க்ரீசிங் டிஃபர்மேஷன் ரேட். நமக்கு அப்பரண்ட் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இன் கேஸ் ஆஃப் சூடோபிளாஸ்டிக். வேறஸ் ஃபார் டைலட்டன்ட் அப்பரண்ட் விஸ்காசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சூடோபிளாஸ்டிக்கு அப்பரண்ட் விஸ்காசிட்டி என்ன ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபர்மேஷன் ரேட்ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஃபர்மேஷன் ரேட். சர்ஃபேஸ் டென்ஷன் ஹேஸ் அ யூனிட் ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த மாதிரி உள்ள பேசிக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூனிட் அண்ட் டைமென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்ஷன் நம்ம டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு வி யூஸ்வலி சே திஸ் இஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் இல்லையா. ஸோ அப்போ ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்ன, நியூட்டன், லென்த்துக்கு வந்து மீட்டர், நியூட்டன் பர் மீட்டர்ங்கிறது தான் இதுக்கான யூனிட். இதே இது சம்டைம்ஸ் உங்களுக்கு டைமென்ஷனும் கேட்கலாம். டைமென்ஷன் கேட்டாங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்து என்ன சொல்வீங்க, mL/-2, லென்த்துக்கு வந்து L. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான டைமென்ஷன் m/-2 அப்படிங்கிறது இதோடைய டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் அண்ட் யூனிட் பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காஸ் ஆஃப் மெர்க்குரி டிப்ரெஷன் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக கொஹிஷன் அதிஷன் ரெண்டுமே பார்க்கலாம். கொஹிஷன் அப்படிங்கிறது இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ லிக்விட் மாலிகுல்ஸ் அதனுடைய ஒன்னோட ஒன்று எப்படி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கோஹிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிக்விடுக்கும் ஒரு சாலிடுக்கும், கிளாஸ் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை தான் நம்ம வந்து அதிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே மர்க்குரிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், கொஹிஷன் வில் பி கிரேட்டர். கொஹிஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் காசஸ் டிப்ரெஷன் கிரியேட் ஆகுது. வேற இப்போ வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, த லிக்விட் ஸ்டார்டட் டு ரைஸ் அப். ஸோ அதனால நமக்கு கேபிலரி ரைஸ் நடக்குதாங்க. மெர்க்குரியில் கேபிலரி டிப்ரெஷன் நடக்குது. ஸோ த மெயின் ரீசன் இஸ் டியூ டு தி strong cohesive property of the molecules. So cohesion will be stronger than addition அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Next question, a body floating in a liquid is said to be in neutral equilibrium if its metacenter is. So floating body, submerged body ரெண்டுக்குமே வந்து இந்த equilibrium conditions பார்த்து வச்சுக்கோங்க. So floating body அப்படின்னு சொல்லியாச்சுனாலே we compare metacenter and center of gravity. metacenter center of gravityக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம stable equilibrium சொல்லுவோம். கீழே இருந்துச்சுன்னா unstable சொல்லுவோம். ரெண்டும் coincide ஆச்சுன்னா neutral equilibrium அப்படின்னு சொல்லுவோம். So neutral equilibrium இருக்கணும் அப்படின்னா metacenter should coincide with its center of gravity. வேறஸ் சம்மர்ஜ் பாடிக்கும் இதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம பயான்சி அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கம்பேர் பண்ணுவோம். பயான்சி சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டேபிள், ரெண்டும் கோயின்சைட் ஆச்சுன்னா நியூட்ரல், அண்ட் பயான்சி கீழே இருந்துச்சுன்னா வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following is pressure on a fluid below atmospheric pressure? ஸோ இந்த ப்ரெஷர் கிராஃப் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெஷர் கிராஃப்ல பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து அப்சல்யூட் ஜீரோ ப்ரெஷர், மேலே இருக்கிறது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணுறோம். ப்ரெஷர் அபோவ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் காஜ் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ப்ரெஷர் பிலோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நெகட்டிவ் காஜ் ப்ரெஷர், அப்படின்னா வேக்யூம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. Which among the following is pressure on a fluid below atmospheric pressure? So below atmospheric pressure is called vacuum pressure. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Next, corresponding to a pressure head of 8 meter of water column, height of kerosene காலம் will be என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். என்னென்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டூ ஹைட் ஆஃப் தி காலம். இது வந்து நமக்கு எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலுமே கரஸ்பாண்டிங்காக இருக்கும்போது ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த 1ன்னு சொல்கிறதெல்லாம் வாட்டரோட பேராமீட்டர்ஸ், 2ன்னு சொல்கிறதெல்லாம் கெரோசினோட பேராமீட்டர்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் 1 அண்ட் ஹைட் ஆஃப் வாட்டர் காலம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 8 meters. ஸோ 8. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் கெரோசின் என்ன கொடுத்துருக்காங்க 0.8. ஹைட் ஆஃப் கெரோசின் காலம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. So H2 is equal to 1 into 8 divided by 0.8, which is 10 meter அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 10 meters.
Next, the major loss of hydraulic energy in pipe flow occurs in long pipe due to. So long pipe la major நடக்கிற loss பாத்தீங்கன்னா loss due to friction தான். So which is HF is equal to FL V square by 2GD. இதுவே வந்து minor losses பாத்தீங்கன்னா இந்த entry loss, exit loss, sudden expansion ஆல வரக்கூடிய loss இதெல்லாம் வந்து minor lossesல வந்து சேர்ந்துரும். இதுவுமே நீங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய லாசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. என்ட்ரி லாஸ் அப்படின்னா 0.5 V square by 2G வரும். எக்ஸிட் லாஸ்னா V square by 2G வரும். சடன் எக்ஸ்பான்ஷன்னா V1 minus V to the whole square by 2G சொல்லிட்டு வரும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ்மே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், இஃப் கேவிடேஷன் பேராமீட்டர் இஸ் 0, கேவிடேஷன் 0 இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. கேவிடேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுனால என்னன்னா pressure falls below vapor pressure. ஸோ ப்ரெஷர் வந்து வேப்பர் ப்ரெஷரை விட கீழே போகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா வேப்பர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த பபிள்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜனை ரீச் பண்ணும்போது சடனாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ பாயிலிங் ஷுட் அக்கர் அப்படிங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Which of the following fruit number ranges indicates a weak jump? So fruit number range வச்சு நம்ம ஜம்ப்ஸை வேரியஸ் ஃபார்ம்ஸாக வேரியஸ் ஜம்ப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃப்ரூட் நம்பர் ரேஞ்ச் 1க்கும் 1.7க்கும் உள்ள இருந்துச்சுன்னா அது வந்து அன்டிலியர் ஜம்ப்னு சொல்கிறோம். 1.7லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். 1.7க்கும் 2.5க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அது வந்து வீக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். வீக் ஜம்ப் தான் நம்ம கேட்டிருக்காங்க. 1.7 to 2.5 அண்ட் 2.5 to 4.5 ஆக்சிலேட்டிங் ஜம்ப், 4.5 to 9ங்கிறது ஸ்டெடி ஜம்ப் அண்ட் மோர் தென் 9ங்கிறது வந்து ஸ்ட்ராங் ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வீக் ஜம்ப் தான் கேட்டிருக்காங்க. வீக் ஜம்ப்கான ஃப்ரூட் நம்பர் ரேஞ்ச் வந்து 1.7 to 2.5. Next, where the flow in an open channel is gradually varied, the flow is said to be. So gradually varied flow அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு என்னன்னா நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் அந்த வெலாசிட்டி, ஸ்லோப், டிஸ்சார்ஜ் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேரி ஆகிட்டே இருக்க போகுது, கிராஜுவலா வேரி ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்போ ஃப்ளோ வந்து பார்க்க ஸ்டெடியா இருந்தாலும் யூனிஃபார்மா இருக்காது. சின்ஸ் வெலாசிட்டி இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another. ஸோ ஸ்டெடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான ஆன்சர். The most efficient theoretical section to get maximum discharge for a given cross section is. So நமக்கு most efficient section கேட்கலாம் ஓப்பன் சேனல்ல. ஜென்ரலா most efficient section சொன்னா we go for trapezoidal. பட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் தியரட்டிக்கல் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. தியரட்டிக்கலின்னு பார்க்கும்போது எதுக்கு வந்து கம்மியான வெட்டட் பெரிமீட்டர் இருக்குதோ அதுதான் நம்ம வந்து எஃபிஷியன்ட் செக்ஷன் சொல்லுவோம். ஸோ தியரட்டிக்கலி பார்த்தீங்கன்னா செமி சர்க்குலர் இஸ் தி ரைட் ஆன்சர். பட் ப்ராக்டிகலி நம்ம செமி சர்க்குலர் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் சம் லிமிடேஷன்ஸ் அதில் இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து வி கோ ஃபார் ட்ரெபிசாய்டல் செக்ஷன். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் செக்ஷன் கேட்டாங்கன்னா ட்ரெபிசாய்டல்னு சொல்லுங்க. தியரட்டிக்கல்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா செமி சர்க்குலர் தான் ஆன்சர். Flow net represents a group of என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ flow net அப்படின்னு சொல்லியாச்சுன்னா it represents a group of equipotential lines and streamlines and equipotential linesங்கிறத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதுதாங்க flow net. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு streamlines and equipotential lines தான் வந்து இங்கே பிளேஸ் ஆகிருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்ந்த அந்த குரூப் தான் flow net அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட், if the velocity potential function phi is equal to 5 into x square minus y square, the velocity components at the point 4,5 will be என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So given velocity potential என்ன, phi is equal to 5 into x square minus y square. Velocity components u and v கேட்டிருக்காங்க. So u is equal to minus dou phi by dou x. இது போட்டிங்கன்னா வந்து என்ன வரும், 2 5 are 10, so minus 10x. And v is equal to again minus dou phi by dou y. ஸோ இங்கே வந்து நமக்கு மைனஸ் 2y, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே வந்து 10y அப்படின்னு வரும். நமக்கு என்ன பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க, 4,5. ஸோ அப்போது இங்கே x equal to 4 which is minus 40 and y is equal to 5 which is 50. ஸோ minus 40, u is equal to minus 40 and v is equal to 50 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். u is equal to minus 40, v is equal to 50. Option C is the right answer here. For an ideal and steady flow, the total energy of a fluid at a point is constant. இது என்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, இது வந்து பெர்னோலிஸ் தியரம்கான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நமக்கு தெரியும் பெர்னோலிஸ் தியரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் வந்து இந்த டோட்டல் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். விச் இஸ் ப்ரெஷர் ஹெட், கைனடிக் ஹெட் அண்ட் பொட்டன்ஷியல் ஹெட். இது எல்லாமே, இது மூணுமே வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருக்கும். இதோடைய சமேஷன் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பெர்னோலிஸ் தியரம். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இட் இண்டிகேட்ஸ் பெர்னோலிஸ் தியரம். The most widely used pump for lifting sewage என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி விஸ்கோஸ் லிக்விட். ஸோ மோஸ்ட்லி ஹைலி விஸ்கோஸ் லிக்விட லிஃப்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளான பம்ப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் பம்ப் தான். ஸோ சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இஸ் தி ஆன்சர் ஹியர்.
A pump operating point is the intersection of. So pump operating point அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து பம்பிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா பம்பிங்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியா இருக்கும் அண்ட் அந்த சிஸ்டம் பைப் சிஸ்டம் இருக்கும் இல்லையா அந்த பைப் சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தனியா இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே அனலைஸ் பண்ணும்போது இந்த கர்வ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பம்பிங் சிஸ்டம் தனியா இருக்குது, பைப் சிஸ்டம் தனியா இருக்குது. இந்த பம்ப் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது அந்த பம்புடைய ஹெட் டிஸ்சார்ஜ் கேரக்டரிஸ்டிக்ஸும் பைப்புடைய ஹெட் டிஸ்சார்ஜ் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கு தான் என்ன நேம் சொல்லியிருக்காங்க, ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பம்ப் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் த பம்பிங் ஹெட் டிஸ்சார்ஜ் கர்வ் அண்ட் த சிஸ்டம் ஹெட் டிஸ்சார்ஜ் கர்வ். ஸோ A is the answer here. Next question, the difference between theoretical discharge and actual discharge of pump is known as என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்க்கும் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்க்குமான டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்லிப் ஆஃப் த பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லிப் ஆஃப் த பம்ப் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் ஸ்லிப் இஸ் ஈக்குவல் டு தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் மைனஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். ஸோ இதில் நமக்கு பர்சன்டேஜ் ஸ்லிப்னு கேட்கலாம். பர்சன்டேஜ் ஸ்லிப்னு கேட்டாங்கன்னா which is equal to Q theoretical minus Q actual divided by Q theoretical into 100. ஸோ ஜென்ரலாகவே நமக்கு ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் விட கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் தட் லீக்கேஜ் அதெல்லாம் நடக்கிறதுனால. பட் சம்டைம்ஸ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜை விட அதிகமாக இருக்கலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா உனக்கு டெலிவரி பைப் ரொம்ப ஷார்ட் ஆகும், செக்ஷன் பைப் ரொம்ப லாங் ஆகும், பம்பிங் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்லையும் நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கண்டிஷனில் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜை விட அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ஸ்லிப் கிடைக்கும். ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தியரிட்டிக்கல் அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் தான் ஸ்லிப் ஆஃப் த பம்ப் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் கம்பேர்ட் வித் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்? சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் அப்படிங்கிறது ஒன்று நம்ம செய்வோம். பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைமிங் பண்ணுவோம். ப்ரைமிங்னா என்ன, மேலேருந்து நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, தண்ணி ஊற்றி அங்கே ஏர் கேப் எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு பம்ப் ஆப்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு டக்குன்னு கீழேருந்து வாட்டர் புல்லாகி வெளியே புஷ் பண்ணி வரப்போகுது. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் ப்ரைமிங். இது சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல தேவைப்படும். ஸோ ப்ரைமிங் இஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது தான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் கம்பேர்ட் வித் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். நெக்ஸ்ட், த சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அண்ட் டேட்டம் ஹெட் இஸ் நோன் அஸ். ஸோ சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அண்ட் டேட்டம் ஹெட் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு டோட்டல் ஹெட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது, டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ஹெட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு டேட்டம் ஹெட்டும் இருக்கும், அங்கே ப்ரெஷர் ஹெட் இருக்கும் P/ρg, velocity head இருக்கும் V² by 2g based on Bernoulli's theorem. ஸோ இப்போ இதில் sum of pressure head and datum head இது ரெண்டும் மட்டும் சேர்ந்தா இந்த ஹெட்டுக்கு என்ன நேம்னா பீசோமெட்ரிக் ஹெட். அப்போ டோட்டல் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் த சமேஷன் ஆஃப் பீசோமெட்ரிக் ஹெட் அண்ட் velocity head or kinetic head. ஸோ பீசோமெட்ரிக் ஹெட் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Notch is a device used for measuring. So notch வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா the rate of flow of the liquid through small channel. So rate of flow through small channel அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். If two pumps identical in all aspects and each capable of delivering a discharge Q, head வந்து H, these are connected in parallel, resulting discharge என்னவா இருக்கும்? So pumps in series, pumps in parallel conditions தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பம்ப்ஸ் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டிஸ்சார்ஜ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், கியூமுலேட்டிவ் ஆகிட்டே இருக்கும், Q1 Q2 ஆட் பண்ணிகிட்டே போகும், ஹெட் வந்து காமனாக இருக்கும். பம்ப்ஸ் வந்து சீரியஸாக இருக்கும்போது டிஸ்சார்ஜ் காமனாக இருக்கும், ஹெட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போகும், கியூமுலேட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பேரலல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்சார்ஜ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே போக போகுது. ஸோ ரிசல்டன்ட் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்னது, Q1 + Q2, 2Q நமக்கு இருக்கும். ரிசல்டன்ட் ஹெட் இஸ் ஈக்குவல் டு H1 which is equal to H2 which is equal to H தான். So அப்போ 2Q and H. So 2Q against a head H. Option B is the answer here. Next, dynamic similarity exists when the model and the prototype have the same என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So similarities பார்த்தீங்கன்னாலே மொத்தம் 3 types of similarities இருக்கும். So மேஜராக பார்த்தீங்கன்னா geometric similarity, kinematic similarity and dynamic similarity. Geometric similarity ன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு அந்த length scale ratio வந்து ஈவனாக இருக்கும். ஸோ length scale ratio அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னது, length of prototype by length of model, இதுதான் வந்து LR.
ஸோ இந்த எல்லா ரேஷியோ வந்து நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு சொல்ல போகிறோம். கைனமேட்டிக் சிமிலாரிட்டி அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஸ்கேல் ரேஷியோ. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப் பை வெலாசிட்டி ஆஃப் மாடல் விஆர். ஸோ வெலாசிட்டி ஆஸ் வெல் அஸ் ஆக்சலரேஷன் ரெண்டுமே வந்து அந்த ஸ்கேல் ரேஷியோஸ்லாம் வந்து சிமிலராக இருந்துச்சுன்னா கைனமேட்டிக் சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். டைனமிக் சிமிலாரிட்டி அப்படின்னா இது மூணுமே வந்துடும். லெங்த் ரேஷியோ, வெலாசிட்டி ரேஷியோ அண்ட் ஃபோர்ஸ் ரேஷியோ. ஃபோர்ஸ் ரேஷியோங்கிறது வந்து உங்களுக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டோடைப் பை இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் மாடல். இந்த ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? விஸ்கஸ் ஃபோர்ஸ் நீங்கள் எடுத்தால் அதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது கிராவிட்டி ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டோடைப் அண்ட் மாடலுக்கு என்ன ஃபோர்ஸஸ் எடுத்தாலும் சிமிலர் ஃபோர்ஸஸ் உடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதை வந்து ஃபோர்ஸ் ரேஷியோ. ஸோ டைனமிக் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லெங்த் ரேஷியோ, வெலாசிட்டி ரேஷியோ, ஃபோர்ஸ் ரேஷியோ மூணுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ டைனமிக் சிமிலாரிட்டி exists when the model and the prototype have the same length ratio, velocity ratio and force scale ratio. So option D is the answer here. Next, the square root of the ratio of the inertia force and the gravity force is known as. So inertia force, gravity force. இந்த ரெண்டு ரேஷியோக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா இதுக்கு என்ன நம்பர்னு நேம் சொல்லி கேட்டிருக்காங்க, which is fruit number. Fruit number is the answer here. ஸோ இதே மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர், மேக் நம்பர், வெப்பர் நம்பர் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரிலேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது இனர்ஷியா ஃபோர்ஸ் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஃப்ரூட் நம்பர் இப்போ தான் பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை கிராவிட்டி ஃபோர்ஸ். ஆயிலர் நம்பர்ங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை ப்ரெஷர் ஃபோர்ஸ். வெபர்ஸ் நம்பர்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். வெரஸ் மேக் நம்பர்ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் பை எலாஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட், if the specific energy at the upstream section of a rectangular channel is 3 meter and minimum specific energy is 2.5 meter, the maximum height of the hump without causing afflux என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ maximum height of the hump கேட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா maximum height of the hump del z is equal to E1 minus E2. அப்படி இல்லைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா E1 is equal to E2 plus del z அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த E1 E2ங்கிறது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அண்ட் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான். ஸோ E1ங்கிறது அப்ஸ்ட்ரீம் செக்ஷன் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. E2 வந்து 2.5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 minus 2.5 which is 0.5 அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், 0.5 மீட்டர். நெக்ஸ்ட், the hydraulic jump always occurs from. ஸோ ஹைட்ராலிக் ஜம்ப் எப்போ நடக்கும்? ஒரு ஹை வெலாசிட்டிலேருந்து லோ வெலாசிட்டிக்கு போகும்போது ஹைட்ராலிக் ஜம்ப் நடக்கும். அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த், பிலோ கிரிட்டிக்கல் டெப்த்லேருந்து அபவ் கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி வச்சுனா ஹைட்ராலிக் ஜம்ப் நடக்கும். ஸோ பிலோ கிரிட்டிக்கல் டெப்த் டு above critical depth is the answer here. Which of the following has the maximum water application efficiency? So maximum water application efficiency, water வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாம ஃபுல்லா அப்ளை ஆகுறதுங்கிறது தான் அந்த வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி நம்ம சொல்ல போறோம். ஸோ அப்போ அது மேக்ஸிமம் எப்போ எந்த டைப் ஆஃப் இரிகேஷன்ல வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சப்சர்ஃபேஸ் இரிகேஷன். ஏன் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் நம்ம இங்க சொல்றோம்? ஏன்னா இங்கே தான் தண்ணியை டைரக்ட்லி நம்ம அந்த ரூட் ஜோனுக்கே கொண்டு போய் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சப்சர்ஃபேஸ் இரிகேஷனில் தான் நமக்கு மேக்ஸிமம் வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சியை அச்சீவ் பண்ண முடியும் கம்பேரிங் டு அதர் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட், அவைலபிள் மாய்ஸ்சர் இன் சாயில் கேன் பி கம்ப்யூட்டட் அஸ். ஸோ அவைலபிள் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பெர்மனன்ட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டியிலிருந்து பெர்மனன்ட் மெல்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கே உள்ள மாய்ஸ்சர் நம்மளால எடுக்கவே முடியாது. அந்த ரூட் ஜோனுக்கு ரெடிலி அவைலபிளாக அந்த மாய்ஸ்சர் இருக்காது. இப்போ அதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் இந்த அவைலபிள் மாய்ஸ்சர்ங்கிறது. ஸோ ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பெர்மனன்ட் மெல்டிங் பாயிண்ட்ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். The best method of reclaiming alkaline soils is by. So what land reclamation techniques. இதுல ஆல்கலினா இருக்கு, உப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிற போது ஆல்கலின் சாலிட்ஸா இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா ஜிப்சம் ஆட் பண்ணலாம், லீச்சிங் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து பெஸ்ட் மெத்தட் தான். அடிஷன் ஆஃப் ஜிப்சம் அண்ட் லீச்சிங். ஸோ ஜிப்சம் ஆட் பண்ணிட்டு அந்த லீச்சிங்கையும் சேர்த்து பண்ண போறாங்க. இது பண்ணும்போது நமக்கு ஆல்கலினிட்டி வந்து நம்மவே கம்மியாயிடும். ஸோ ஒரு ஃபர்டைல் சாயில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபர்டைல் சாயிலுக்கான pH ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 7 to 8.5. ஸோ அப்போ அந்த ஆல்கலினிட்டியை நம்ம வந்து சால்ட் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 7 to 8.5 pH நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், the field capacity of a soil depends upon. field capacity எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 parameters பொறுத்து இருக்கும். capillary tension in the soil, porosity in the soil, rate of change in water content over the time. ஸோ வாட்டர் அந்த டைமை பொறுத்து வாட்டர் கண்டென்ட் இந்த மாதிரிலாம் மாறுதுங்கிறத பொறுத்து இது மூணையும் பொறுத்து தான் ஃபீல்டு கெப்பாசிட்டி இருக்க போது. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் நமக்கு கேபிலரி டென்ஷனும் கொடுத்துருக்காங்க, porosity கொடுத்துருக்காங்க. ஸோ போத் A and B is the answer here.
The salt concentration in irrigation water is generally measured by salt concentration measure பண்றதுன்னு பாத்தீங்கன்னா salt concentration எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். எந்த அளவுக்கு சால்ட் கண்டென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். ஸோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வேல்யூ வச்சு மெஷர் பண்ணிட முடியும். அப்போ இந்த எஸ்ஏஆர் வேல்யூ சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோங்கிறது என்னது? பெர்சன்டேஜ் ஆஃப் சோடியம், கால்சியம் மெக்னீஷியம் பொறுத்து சோடியம் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல வேரி ஆகுதுங்கிறத வச்சு பண்றதா சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சால்ட் கான்சன்ட்ரேஷன் கேட்டாலே எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வேல்யூ தான் ஆன்சர். ஜென்ரலா சால்ட் கான்சன்ட்ரேஷன் ppm parts per million அல்லது mg per liter தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. What will be the wetted perimeter of a regime channel at as per Lacy's theory? Lacy's theory வச்சு wetted perimeter என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ Lacy's theory வச்சு நம்ம பார்த்தாலே தெரியும். Lacy's theoryல நமக்கு டிஸ்சார்ஜ் கால்குலேட் பண்ணோம். wetted perimeter P is equal to 4.75 root Q நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் 4.75 root Q. Qோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 100 Qmax சொல்லிட்டாங்க. ஸோ 100. ஸோ டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4.75 into 10 which is 47.5 meter தான் அதுடைய wetted perimeter. 47.5 meter is the answer here. Next question. Garrett's diagram is based on. So Garrett's diagram generally என்னன்னா நமக்கு வந்து சேனல் டிசைன் ஆஃப் கனால்ஸ்ல வந்துட்டு அந்த சேனலோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் வச்சு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டயக்ராம் அந்த கிராஃப் தான் வந்து என்னன்னா கேரட்ஸ் டயக்ராம் அப்படிங்கிறது. இது எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்கன்னா கெனடிஸ் தியரியை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கெனடிஸ் தியரி இஸ் தி ஆன்சர். Among the following, in which type of canal flow occurs only when there is a rise of flow in river? ஸோ ரிவர்ல உள்ள தண்ணி வந்து ரைஸ் ஆனா மட்டும்தான் இந்த கெனால்ல வந்து ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கெனால் என்னன்னு கேட்டிருக்காங்க. The answer is inundation canal. ஸோ இந்த ஒவ்வொரு கெனாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இனண்டேஷன் கெனால்னா என்ன, காண்டிவ் கெனால்னா என்ன, ரிச் கெனால்னா என்ன, சைஸ்லோப் கெனால்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இனண்டேஷன் கெனால் அப்படிங்கிறது என்னன்னா இட் ரிசீவ்ஸ் வாட்டர் when the river is high enough and especially when a flood. ஸோ ரிவரோட வாட்டருடைய லெவல் வந்து ரைஸ் ஆகுது, ஒரு ஃப்ளட் வந்தாலும் அதே தான் நடக்க போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இந்த கெனாலுக்கு தண்ணி வரும். அதுதான் இனண்டேஷன் கெனால். காண்டிவ் கெனால் அப்படிங்கிறது வந்து காண்டிவ்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ ஒன் சைட் ஆஃப் தி சேனல்ல மட்டும்தான் இது வந்து இரிகேட் பண்ண போது, இன்னொரு பக்கத்துல வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இது வந்து காண்டிவ் கெனால் சொல்ல போகுது. ரிச் கெனால் வாட்டர் ஷெட் கெனால் அப்படிங்கிறது வந்து ஒரு வாட்டர் ஷெட் அல்லது ரிச் லைன், அந்த வாட்டர் ஷெட்டுடைய சைட்லயே இந்த கெனால் ஓடும் இல்லையா, இதுதான் வந்து ரிச் கெனால் அப்படிங்கிறது. ரெண்டு பக்கமுமே இரிகேட் பண்ணும். அண்ட் சைட் ஸ்லோப் கெனால் அப்படிங்கிறது இந்த காண்டிவ் கெனாலுக்கு ரைட் ஆங்கிள்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்கிற கெனால் தான் வந்து சைட் ஸ்லோப் கெனால். ஸோ இது வந்து parallel to natural drainage-ஆவே இருக்கும் the side slope canal அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த parallel to natural drainage, right angles to the contour, it irrigate both sides. இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைகள் பேஸ் பண்ணியே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. காண்டிவ் கெனால்னா ஒன் சைட் மட்டும் தான் இரிகேட் பண்ணும். இன்னண்டேஷன் கெனால்னா ரிவர் வாட்டர்ல ரைஸ் ஆனாலோ இல்லை ஃப்ளட் வந்தாலோ மட்டும்தான் அந்த கெனாலுக்கு வந்து தண்ணி வரும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். Which of the following canal outlets maintains a constant discharge? டிஸ்சார்ஜ் வந்து எந்த மாதிரியான அவுட்லெட்ல கான்ஸ்டன்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரிஜிட் மாடியூல்ல இருக்கும்போது தான் வந்து டிஸ்சார்ஜ்லாம் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், தி டிசைன் ஃபிளட் காமன்லி அடாப்டட் இன் இந்தியா ஃபார் பேரேஜஸ் அண்ட் மைனர் டேம்ஸ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து என்ன மாதிரியான டிசைன் ஃபிளட்டை வந்து நம்ம டிசைன் பர்பஸ்க்கு எடுத்துக்குவோம், அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ பேரேஜஸ் மைனர் டேம்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ஃப்ளட் ஆர் ஸ்டாண்டர்ட் ப்ராபபிள் ஃப்ளட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 100-year ஃப்ளட் whichever is higher தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், when an irrigation canal is taken sufficiently above a drainage channel, the cross drainage is called என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே ட்ரைனேஜ் சேனல் போகுது, அதுக்கு நல்லாவே மேலே பையர்ஸ்லாம் வச்சு ஒரு இரிகேஷன் கேனால் தனியாக போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவீங்க? அக்விடக்ட். ஸோ எஸ், இது இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கீழே ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குது, பையர்ஸ்லாம் வச்சு மேலே தனியாக ஒரு கெனால் எடுத்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்யூடெக்ட். ஸோ இதே மாதிரி இருக்கிற இந்த எல்லா கிராஸ் ட்ரைனேஜ் ஒர்க்ஸ்மே சூப்பர் பேசேஜ், சிஃபான் அக்யூடெக்ட், கெனால் சிஃபான்னா என்ன, லெவல் கிராசிங்னா என்ன, இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுட்டு போங்க. இதில் எது வேணாலும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். டு ஃபார்ம் ஸ்டில் வாட்டர் பாக்கெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கெனால் ஹெட் ஃபாலோவிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இப்போ இந்த கெனால் ஹெட் ரெகுலேட்டர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஸ்டில் வாட்டர் பேக்கெட்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த சில்ட் அப்படியே வந்து கீழே இறங்கி தங்கிடும், அதை வந்து அகெயின் ஸ்கோரிங் ஆக்ஷன் மூலமாக ரிமூவ் பண்ண போகிறாங்க.
ஸோ அதெல்லாம் பண்றதுக்காக இதை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டுறதுக்காக இதை ஒன்று பண்ணுவாங்க. ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிவைட் வால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பாங்க. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சில்க் பாக்கெட் இருக்குது அண்டர் ஸ்லூயிசஸ்ல. இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னது கெனால் ஹெட் ரெகுலேட்டர் வந்து அந்த மெயின் கெனால்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைட் வால். நான் ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து டிவைட் வால். ஸோ டிவைட் வால் வந்து மெயினாக என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா இட் செப்பரேட்ஸ் தி ஃப்ளோர் லெவல். நம்மளுடைய மெயின் வியருக்கும் அண்டர் ஸ்பீசஸ்க்குமான ஃப்ளோர் லெவல் செப்பரேட் ஆகிறது டிவைட் வால் மூலமாக தான் நடக்குது. அண்ட் ஸ்கோரிங் ஆக்ஷன் ஆஃப் த சில்ட் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது டிவைட் வால் தான் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்டில் பாக்கெட்னு சொல்லுவோம். கெனால் ஹெட் ரெகுலேட்டருக்கு முன்னாடி அந்த ஸ்டில் பாக்கெட் கிரியேட் ஆகிறதும் டிவைட் வால் மூலமாக தான். அண்ட் ஃபிஷ் லேடர்லாம் இருக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபிஷ் லேடருக்கான சைட் வாலாக இது வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே டிவைட் வாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான். இந்த எல்லா பர்பஸஸ்க்காகவும் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த டிவைட் வால் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். டு ஃபார்ம் ஸ்டில் வாட்டர் பாக்கெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கெனால் ஹெட் இந்த ஃபாலோயிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட்ங்கிறது வந்து டிவைட் வால் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். கிராவிட்டி டேம் மே ஃபெயில் டியூ டு கிராவிட்டி டேம் வந்து ஓவர் டர்னிங்னால ஃபெயில் ஆகலாம், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங்னால ஃபெயில் ஆகலாம், ஸ்லைடிங்னால ஃபெயில் ஆகலாம், அந்த ஸ்ட்ரக்சரல் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா ஃபெயில் ஆகலாம், எர்த் பேக் நடந்துச்சுன்னா ஃபெயில் ஆகலாம், பேஸ்ல டிஸ்லொகேஷன் நடந்துச்சுனாலும் ஃபெயில் ஆகலாம். இந்த எல்லா ரீசன்ஸ்னாலையும் கிராவிட்டி டேம் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் தி அபோவ் அப்படிங்கிறத இந்த கொஷினுக்கான ஆன்சர். A land is known as waterlogged and waterlogging அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வாட்டர்லாகிங்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்ம வந்து ஒரு லேண்டை வாட்டர்லாக்னு சொல்லுவோம், அந்த சாயில் வந்து கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட் வித் வாட்டர் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து வாட்டர்லாகிங்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட் வித் வாட்டர்னா என்ன அர்த்தம்? கேபிலரி ஃப்ரிஞ்ச் ரீச்சஸ் தி ரூட் ஜோன் ஆஃப் தி பிளான்ஸ். ஸோ அந்த கேபிலரி ஃப்ரிஞ்சுங்கிறது அந்த எவ்வளோத்துக்கு நம்ம தண்ணி மேலே ஏறுங்கிறது. பட் அது வந்து நமக்கு ரூட் ஜோன் வரைக்குமே ஃபுல்லாக தண்ணி ஏறிடுச்சு, சேச்சுரேட் ஆகி தான் இருக்குது அப்படிங்கும்போது தான் வாட்டர் லாக்னு சொல்லுவோம். ஸோ கேபிலரி ஃப்ரிஞ்ச் ரீச்சஸ் த ரூட் ஜோன் ஆஃப் தி பிளான்ஸ்ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், the earthen embankments constructed parallel to the river at some suitable distance for protection from flooding are called. ஸோ ஃப்ளட்டிங் நடக்காமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே அந்த ஏர்தன் எம்பேங்க்மெண்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏர்தன் எம்பேங்க்மெண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு அந்த ஃப்ளட் வாட்டர் வந்து சைடில் போகாமல் தடுக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து லெவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் டைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ஏர்தன் எம்பேங்க்மெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், in India, which of the following is adopted as standard recording rain gauge? ஸோ இந்தியாவில் அடாப்ட் பண்ணுற நான் ரெக்கார்டிங் டைப் ரெயின் காஜில் ஸ்டாண்டர்ட் ரெயின் காஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா சைமன்ஸ் டைப். சைமன்ஸ் ரெயின் காஜ் தான் வந்து நான் ரெக்கார்டிங் கூடிய ஸ்டாண்டர்ட் டைப். இங்கே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் கேட்டிருக்காங்க. ரெக்கார்டிங்கில் ஸ்டாண்டர்ட் டைப் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஃபான் டைப் அல்லது ஃப்ளோட்டிங் டைப்னு சொல்லுவோம். நேச்சுரல் சிஃபான் டைப் ஆர் ஃப்ளோட்டிங் டைப். ஸோ நேச்சுரல் சிஃபான் டைப்ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஐசோக்ரோன் இஸ் a line of the basin map. ஐசோக்ரோன்ஸ்ங்கிறது என்னன்னா these lines joins the points having equal time of travel of the surface runoff. Surface runoff வந்து equal time of travelல போய் எங்க போய் ரீச் ஆக போகுது? to the catchment outletக்கு போய் ரீச் ஆகக்கூடிய அந்த டைம் ஆஃப் டிராவல் வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்றது தான் ஐசோக்ரோன்ஸ் அப்படிங்கிறது. Phytometer method is generally used for the measurement of. ஃபைட்டோமீட்டர் மெத்தடுங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த ஃபைட்டோமீட்டர் மெத்தட் அப்படிங்கிறது. எவாபரேஷனுக்கு வந்து எவாபரிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அட்மாமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனியாக இருக்கு இல்லையா, அதில் டிரான்ஸ்பிரேஷனுக்கு ஃபைட்டோமீட்டர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அரிடிட்டி இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ். ஏஇடிங்கிறது வந்து ஆக்சுவல் எவாபோ டிரான்ஸ்பிரேஷன், பிஇடிங்கிறது பொட்டன்ஷியல் எவாபோ டிரான்ஸ்பிரேஷன். அரிடிட்டி இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அரிடிட்டி இண்டெக்ஸ் ஏஐ இஸ் ஈக்குவல் டு potential evapotranspiration minus actual evapotranspiration divided by potential evapotranspiration into 100. இதுதான் அரிடிட்டி இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா. அண்ட் இதை வச்சு நம்ம வந்து அது சிவியர்லி ஆரிடா இல்லை மாடரேட்லி ஆரிடா மைல்ட்லி ஆரிடா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ட்ராட்னஸ் வறட்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அரிடிட்டி இண்டெக்ஸ் வந்து greater than 50 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 50% இருந்துச்சுன்னா சிவியர் ட்ராட் அங்கே அக்கறாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து 25 to 50% இருக்கு அப்படின்னா மாடரேட்னு சொல்லுவோம். அண்ட் லெஸ் தேன் 25% தான் அரிடிட்டி இண்டெக்ஸ் இருக்குதுன்னா மைல்டு ட்ராட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அரிடிட்டி இண்டெக்ஸை பொறுத்து அந்த ரேஞ்சஸ் வந்து பிரிப்பாங்க. ஸோ இங்கே நமக்கு டைரெக்டாகவே சொல்லலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பிஇடி மைனஸ் ஏஇடி டிவைடட் பை பிஇடி இன்டூ 100. ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர்.
Next, instantaneous unit hydrograph. Instantaneous unit hydrograph is a hydrograph of instantaneous unit hydrograph na நம்ம எதை வந்து யூனிட் வேல்யூவா எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் யூனிட் ஹைட்ரோகிராஃப்ங்கிறது யூனிட் ரெயின்ஃபால் எக்ஸஸ் இன்ஃபினிட்லி ஸ்மால் டியூரேஷன். ஸோ யூனிட் ரெயின்ஃபால் எக்ஸஸ் தான் அங்கே நடக்க போகுது. ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படி தான் நம்ம எடுக்க போகிறோம். யூனிட் ரெயின்ஃபால் எக்ஸஸ் தான். எங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால், இன்ஃபினிட்லி ஸ்மால் டியூரேஷனில் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதனால தான் வந்து என்ன சொல்கிறோம், இன்ஸ்டன்டேனியஸ் யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the rainfall of 5 successive days were measured as 100 mm, 80 mm, 60 mm, 40 mm and 20 mm respectively. Infiltration index or the storm loss rate for the catchment area is earlier estimated as 50 mm per day. அப்போ infiltration index அப்படிங்கிறது என்னது, 5 index. 5 index வேல்யூ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 50 mm per day கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 5 இண்டெக்ஸ் 50 mm அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அந்த 5 இண்டெக்ஸ்க்கு மேலே இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க போறீங்க. இந்த பார் கிராஃப் இப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா, 5 இண்டெக்ஸ்க்கு மேலே என்னெல்லாம் வேல்யூ இருக்க போது அதை மட்டும் தான் எடுத்துக்க போறீங்க. அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து எடுக்க தேவையில்லை. அப்போ இது வந்து 50 mm per dayனா இதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ என்னது, 100, 80, 60 இது 3 எடுத்தா போதும். 40யும் 20யும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் 5 டேஸ்க்கு கீழே வந்துடும். ஸோ அப்போ இப்போ நம்ம சர்ஃபேஸ் ரன் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ ப்ரிசிபிடேஷன் ஆச்சு, ரெயின்ஃபால் 100 mm, அதில் எவ்வளோ தூரம் நமக்கு இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கு 50 mm. அப்போ 100 minus 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்குது 60யா 80 minus 5 ப்ளஸ் 60 minus 5 மீதி 40 20லாம் 5 வேல்யூ விட கம்மி. இப்போ 5க்கான வேல்யூ என்ன 50. இப்போ 100 minus 50 ப்ளஸ் 80 minus 50 ப்ளஸ் 60 minus 50 இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் இருக்க போகுது. 100 minus 50னா இதில் ஒரு 50, இதில் ஒரு 30, இதில் ஒரு 10. ஸோ இது சேர்த்திங்கன்னா 90 mm. 90 mmங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். டோட்டல் சர்ஃபேஸ் ரன் ஆஃப் வில் பி 90 mm. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா, எந்த கால்குலேட்டரும் தேவையில்லை, நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணி போடக்கூடிய கொஷின்ஸ். The shape of recession limb of a hydrograph depends mainly on. ஸோ ஹைட்ரோகிராஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைசிங் லிம்பும் இருக்குது, ஃபாலிங் லிம்பும் இருக்கும் இல்லையா. ரைசிங் லிம் வந்து இட் டிபெண்ட்ஸ் போத் ஆன் ஸ்டாம் அண்ட் பேசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேட்ச்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸும் பேஸ் பண்ணியிருக்கும், ரெயின்ஃபால் கேரக்டரிஸ்டிக்ஸும் பேஸ் பண்ணியிருக்கும். வேறஸ் ரிசெஷன் லிம்புங்கிறது இந்த ஃபாலிங் லிம்பை குறிக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைசிங் லிம்பும் இருக்கும், ஃபாலிங் லிம்பும் இருக்கும். இந்த ஃபாலிங் லிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பேசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்லி. ஸோ ரெண்டு கண்டிஷனுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைசிங் லிம்னா போத் ஸ்டாம் அண்ட் பேசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிசெஷன் லிம் ஆர் ஃபாலிங் லிம்னு கேட்டாங்கன்னா பேசிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட், owing to the storage effect, the peak of the inflow hydrograph. ஓகே, இங்கே கொஷின் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. the peak of the inflow hydrograph வந்து எப்படி இருக்கும்னா will be smaller than that of will be peak of the inflow hydrograph வந்து will be greater than that of outflow hydrograph. Yes, அந்த reduction in peak value வந்து என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் எஃபெக்ட் இருக்கும்போது இந்த அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ ஹைட்ரோகிராஃப்ஸ்குள்ளே பீக் வேல்யூஸில் பார்த்தோம்னா ஒரு ரிடக்ஷன் ஏற்படுது. இந்த ரிடக்ஷனுக்கான நேம் என்னென்னா அட்டெனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ரிடக்ஷன் இன் பீக் வேல்யூன்னு கேட்டாங்கனாலே வேல்யூ என்னன்னா அட்டெனியேஷன். அட்டெனியேஷன் எதனால் நடக்குது, ஒரு ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப் வந்து நம்ம ஒரு ரிசர்வாயர் வழியாக நீங்கள் அந்த ஃப்ளட்டை ரூட் பண்ணுறீங்க. ஃப்ளட் ரூட்டிங் வந்து ஒரு ரிசர்வாயர் வழியாக நடக்குதுன்னு வச்சுக்கோம். ரிசர்வாயர் என்ன பண்ணுது, அந்த ஃப்ளட்டை அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணும். அப்போ அந்த ஸ்டோரேஜ் எஃபெக்ட்னால என்ன ஆகும்னா உள்ள நமக்கு இன்ஃப்ளோவில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதிகமாக இருக்குது, வேறஸ் அவுட்ஃப்ளோக்கு போகும்போது இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இங்கே நான் ரிசர்வாயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு இன்ஃப்ளோவில் இருக்கக்கூடியதுக்கும் அவுட்ஃப்ளோவில் இருக்கக்கூடியதுக்கும் பார்த்தோம்னா பீக் வேல்யூ கம்மி ஆயிடுது. இங்கே ஸ்டோரேஜ் போக மீதி தான் இங்கே வரப்போகுது. அப்போ பீக் வேல்யூ என்ன ஆயிடுது, ரிடியூஸ் ஆயிடுது. இந்த ரிடக்ஷன் இன் பீக் வேல்யூக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், அட்டெனியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ரெண்டு ஹைட்ரோகிராஃப் இருக்குதுன்னா இது இன்ஃப்ளோ ஹைட்ரோகிராஃப், இது அவுட்ஃப்ளோ ஹைட்ரோகிராஃப்னா இந்த பீக்குக்கும் ஒரு ரிடக்ஷன் இருக்கு. இந்த ரிடக்ஷனுக்கு பேர் தான் என்ன, அட்டெனியேஷன். கிளியரா? நெக்ஸ்ட், in a flood routing procedure the coefficient of Muskingum equation
C0, C1, C2 இது மூணுமே நம்ம டிபெண்ட் பண்ணுவோம் இல்லையா, டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ இதுல வேல்யூ ஆஃப் C0 கொடுத்துட்டாங்க, C1 கொடுத்துட்டாங்க, C2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. மஸ்கிங்ஹாம் மெத்தட் ஆஃப் ஃப்ளட் ரூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கோஎஃபிஷியன்ஸ் C0 + C1 + C2 இது மூணையுமே ஆட் பண்ணீங்கன்னா என்னதான் வரணும், 1 தான் வரணும். அப்போ இங்க C0க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.1, C1க்கு வந்து 0.4, C2 தான் தெரியாது, பட் அதோட அடிஷன் வந்து 1. அப்போ C2 is equal to என்னன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன 0.5. அப்போ 1 - 0.5 which is equal to 0.5ங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Next, last question. The ratio of the volume of water that can be drained off by gravity to the total volume of water after attaining the point of saturation is called. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக் yield, வெல் ஹைட்ராலிக்ஸில் ஸ்பெசிஃபிக் yield, ஸ்பெசிஃபிக் ரிட்டென்ஷன், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, இந்த ரேஷியோஸ், இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் வெல் ஹைட்ராலிக்ஸில் ட்ராடவுன்னா என்ன, அண்ட் ரெண்டு டியூப்வெல்ஸில் அந்த டைப்ஸ் ஆஃப் டியூப்வெல்ஸ், அந்த டைப்ஸ் ஆஃப் வெல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வெல் ஹைட்ராலிக்ஸ்லேருந்து நிறையவே கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து just the definition based பண்ண question தான். So ratio of volume of water that can be drained off by gravity. கிராவிட்டினால கீழே ட்ரெயின் ஆஃப் ஆகி போகக்கூடிய வாட்டர் இருக்கும். முழுமையாக அந்த வால்யூம் ஆஃப் சாயில் ஆஃப்டர் அட்டைனிங் த பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன், சேச்சுரேஷன் ஆனதுக்கு அப்புறம் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ஆஃப் சாயிலுக்குமான ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா which is specific yield. Specific yield. Specific capacity என்ன, ரேஷியோ ஆஃப் yield per unit drawdown. ஈல்டுக்கும் ட்ராடவுனுக்குமான ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அந்த ஸ்டோரேஜ் கோஎஃபிஷியன்ட் என்ன, இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ், இவ்வளோ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதில் நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். தட் இஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய இது ஹைட்ராலஜி, இரிகேஷன், இது எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நாளைக்கு எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.